இன்றைக்கி நாம் சமைக்க போகிறது வந்து நண்டு கறி. இதுதான் அந்த நண்டு. இதுதான் அந்த நண்டிட சீனை நான் அந்த துப்புரவு பண்ணுற வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். இது வந்து இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் சமைக்கிறதுக்கு. அதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்கல. அடுத்தது வந்து இது வந்து இந்த பெருஞ்சீரகத்தை வந்து சோம்பண்டுன்னு சொல்லுவாங்க. அதை வறுத்து மாவாக்கி வச்சுருக்கிறேன். இதுதான் இதுக்கு முக்கியமான சாமான். அந்த சுவைய மனம் எல்லாம் கூட்டுற ஒரு மனத்தை கூட்டுறது இதுதான் இதுக்கு. அதோட இந்த இருக்குது இந்த மசாலா நம்ம அரைச்சது தேங்காய் எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு அரைச்சது இது இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அரைக்கிறன்றதெல்லாம் காட்டியிருக்கிறேன். அதோட உப்பு, மஞ்சள், நாங்கள் கொறுக்காப்புளி தான் போடுறது. கொறுக்காப்புளி, அதோட கருவேப்பிலை, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இன்றைக்கி நாம் சமைக்க போகிற நண்டு கறிக்கு தேவையான இந்த மசாலா தூளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இது வந்து கொச்சிக்காய், காஞ்ச கொச்சிக்காய், அதாவது செத்தல் மிளகாய் நான் ஒரு 10-14 எடுத்திருக்கிறேன். அடுத்தது மல்லி ஒரு அரை கப் மல்லி எடுத்திருக்கிறேன். அதோட ஒரு 2 தேக்கரண்டி மிளகு எடுத்திருக்கிறேன். சின்ன ஜீரகம் ஒரு 1.5 தேக்கரண்டி எடுத்திருக்கிறேன். பெருஞ்சீரகம் 2 தேக்கரண்டி எடுத்திருக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை ஒரு 2 நட்டு கருவேப்பிலை அதுக்கும் போட்டு, அதோட மஞ்சத்தூள் வந்து நம்ம கறி சமைக்கக்குள்ளே போடலாம். இதோட போட்டு அரைக்க விரும்புகிறவங்க அரைங்க, இல்லாட்டி கறிக்குள்ளேயும் போடலாம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து நம்மளோட இந்த சாதாரணமாக எல்லா மசாலா கொச்சிக்காய் தூள்கள் இடிக்கிற மாதிரி தான் வறுக்கிற மாதிரி தான் இதுக்கு வறுக்கிறேன். முதல்ல மல்லியை போட்டு கொஞ்சம் வறுப்போம். இப்போ இது ஓரளவுக்கு வறுபட்டுட்டு இது வறுகட்ட போதும். ஒவ்வொன்றையும் தனியாக வறுத்தெடுப்போம். நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு இனி இந்த செத்தல் மிளகாய், காஞ்ச கொச்சிக்காயை போட்டு வறுப்போம். இதோட ஒரு 2 கருவேப்பிலையும் போட்டு இப்போ இதை இனி மிளகு இது எல்லாத்தையும் போட்டும் நாம் இது சிறிய அளவண்டபடியாக இதை நாம் எல்லாத்தையும் போட்டு லேசாக சூடு பண்ணி எடுத்தாலும் போதும். இப்போ சத்தம் விறகுல எல்லாத்தையும் ஒரு தரம் கொட்டி எல்லாத்தையும் ஒன்று சேர வறுத்தெடுத்தோம்னா சரி, இது போதும். இதை இறக்கி நாம் இதை வந்து ஒரு மிக்சிலேயோ இல்லை ஏதோ உரல்லையோ போட்டு மாவாக்கி எடுக்கணும். இதை நாம் நல்ல பவுடராக்கி எடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. என்னென்னா நாம் இதை தேங்காய் பொடை போட்டு அரைக்க வேண்டி இருக்கிறதால இதே அடுப்பில் வந்து இப்போ நாம் கொஞ்சம் அந்த நண்டு கறிக்கு தேவையான தேங்காய் பூவை வறுத்தெடுப்போம். இது நான் 1 கிலோ நண்டு எடுத்துருக்கிறபடியாக ஒரு 4 கைப்பிடி அளவு தேங்காய் இதில் இருக்குது. இதை போட்டு நம்ம வறுத்தெடுத்தோம்னு சொன்னால் சரி. இதை கொஞ்சம் வறுக்கக்குள்ள அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஏன்னு சொன்னால் டக்குண்டு கருகிடும். அதுக்காக சிலது வறுபட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இதை வறுத்தெடுக்கணும். இதுக்கு நல்ல பழுத்த தேங்காய் எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். நல்ல எண்ணெய் செஞ்சு வரும். அந்த தேங்காயில் வறுக்கிறதுக்குள்ளே நல்ல மணமும் நல்ல சுவையையும் கொடுக்கும். இப்போ பாருங்க, இந்த ஒரு பருவத்தில் இதை விடையும் கொஞ்சம் நல்லா வரலாம். இது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ சிலது வெள்ளையாக இருக்குது. என்னென்னா இது வந்து இந்த இப்போ நம்மளோட திருவிழாக்கள் வந்து கொஞ்சம் பெருசு சின்ன திருவினா இப்படி தான் இருக்கும். எல்லா பூவும் ஒரே அளவில் திருவினா ஒரே தரத்திலேயே வறுபட்டுரும். இது கொஞ்சம் சிலது இப்படி தான் இருக்கும். ஒரே அளவான பூவாக திருவி எடுத்தால் நல்லம். இது சின்னனும் பெருசுமாக இருக்கிறபடியாக இது கொஞ்சம் இப்படி வெள்ளையும் இதுவுமே இருக்குது. இந்த இதில் ஒட்டாமல் நல்ல மணம் வரும், நல்ல வாசமாக இருக்கும். அந்த இந்த பருவத்தில் இறக்கினோம்னா சரி. இந்த இது வறுத்த இதிலேயே போட்டு ஒரு 2-3 பெருஞ்சீரகம், 2-3 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் வறுத்தெடுப்போம். இதில் பெருஞ்சீரகம் தான் இது இந்த கறிக்கு நல்ல அந்த மணத்தை கொடுக்குறது வந்து பெருஞ்சீரகம் தான். இந்த பெருஞ்சீரகத்தை வறுத்து
கொஞ்சம் ஒரு சின்ன உரலில் போட்டோ ஏதோ செய்து மாவாக்கி வைக்கணும். இது கடைசியாக தான் நாம் இதை போடுவோம் கறிக்கு. நம்ம இந்த வறுத்து வச்ச எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி மாவாக்கி எடுத்துக்கொள்ளுவோம். நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறோம். இது பிறகு கறிக்குள்ளே போடக்குள்ள கொஞ்சம் சுவப்பாக வரும். அது இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து இதில் நாம் அந்த அரைச்ச அவ்வளவு இதையும் தூளையும் போட தேவையில்லை. நமக்கு அளவான எந்த அளவு உரைப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டால் சரி. நான் இதில் ஒரு 4 கரண்டி 5 கரண்டி போட்டிருக்கிறேன். அதோட இந்த தேங்காய் பூவையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு இப்போ அரைக்க போகிறேன். இதோட மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன். நான் வறுக்கக்கில் சேர்க்கல மஞ்சள், அதால் நான் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இதுக்கு இப்போ தண்ணி விட்டு அரைச்செடுப்போம். நாம் இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க, நாம் இந்த அரைச்செடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி இதை அரைச்செடுத்தோம்னா சரி, நல்ல எண்மையாக அரைச்செடுக்கணும். நல்ல நமக்கு தேவையான அளவு தண்ணி விடலாம். என்னென்னு சொன்னால் நாம் இப்போ குழம்புக்கு தண்ணி விட்டு தானே சமைப்போம். அதால் பிரச்சனை இல்லை. நீங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டு இப்படி அரைச்செடுத்தா சரி. நம்ம இப்போ இந்த மசாலாவை பயன்படுத்தி தான் நாம் இன்றைக்கு நண்டு கறி சமைக்க போகிறோம். இது வந்து மிச்சம் எளிய முறையில், அதாவது லேசான வகையில் சமைக்கிற முறை தான். நண்டு கறி வந்து நிறைய வகையில் சமைப்பாங்க. நான் இன்றைக்கு மட்டக்களப்பில் சமைக்கிற சமையலில் ஆதியில் எங்களோட அம்மா அவங்க சமைச்ச மிகவும் எளிய முறை, எண்ணெய் எதுவும் சேர்க்காம சமைக்கிற முறையை தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டித்தரப்போகிறேன். இப்போ நாம் இந்த நண்டுக்குள்ளே வந்து இந்த அரைச்ச மசாலா எல்லாம் போடுவோம். போட்டுட்டு இப்போ வெங்காயம் போடுறோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு இந்த கொரக்காப்புளியையும் போடுவோம். இப்போ கொஞ்சம் உப்பு போடுவோம். தேவையான அளவு உப்பு. அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள். இதுக்கு இப்போ தண்ணி வந்து இது நாம் இந்த மிக்சியை இது செஞ்சு கொஞ்சம் அதுக்குள்ளேயும் விட்டு அலசி எடுத்தோம்னா நல்லா எடுத்து கொஞ்சம் தண்ணியும் விட்டோம்னா நல்லா. தண்ணி நிறைய விட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் நண்டும் தண்ணி விடும். இந்த கறி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்குது. இப்படி இது செஞ்சுட்டு இப்போ பாருங்க, இது அடுப்பில் வைப்போம். இவ்வளவுதான் இதில் செய்முறைகள். இப்போ இது கொதிக்கும் வரைக்கும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கறி வந்து இப்போ நல்லா கொதித்து இப்போ வற்றி இப்படி வந்துட்டுது. இப்போ இந்த டைமில் நாம் வந்து இதுக்கு வந்து பெருஞ்சீரகம் போடுவோம். இது வந்து இந்த கறி வந்து இது சரியான சிம்பிளாக செய்கிற ஒரு கறி உண்டு. இது மாதிரி இதை நிறைய வகையாக செய்யலாம். இது வந்து முருங்கலை போட்டு தாளித்து அப்படியெல்லாம் செய்யலாம். மற்றது அரைச்சி போட்டு வெள்ளைக்கறி மாதிரி வைக்கலாம். அப்படியெல்லாம் செய்யலாம். அப்போ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு அதுகளை நான் காட்டுறேன். இது வந்து இது ஒரு எங்களோட ஒரு பழைய முறை, எங்களோட அம்மா செய்கிற ஒரு பழைய முறை. இது எந்த விதத்துலேயும் இதுக்கு எண்ணெய் சேர்க்காமல் செய்கிற. இதுக்கு வந்து மெயினாக பெருஞ்சீரகம் தான் இது. இப்போ நாம் இதுக்குள்ளே வந்து பெருஞ்சீரகத்தை போடுவோம். வறுத்து மாவாக்கி வச்சிருக்கிற பெருஞ்சீரகத்தை போட்டுட்டு கருவேப்பிலையும் போடுவோம். இதுக்கு கொஞ்சம் இந்த கிரேவி கூடுதலாக தேவைப்படுறார்கள், கொஞ்சம் கூடுதலாக தனித்தன்மையாக வைக்கலாம். ஆனால் இப்படி வச்சு இப்படி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த கறி ரெடி. இப்போ இது வந்து மிச்சம் எளிமையான ஒரு முறை உண்டு. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் எல்லா முருங்கலை போட்டு சமைக்கிறது, தாளித்து சமைக்கிறது, எல்லா வகையான நண்டு கறிகளும் காட்டுறேன் நான்.